ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானத்தை குறித்து கற்றுக்கொண்டோம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவத்தை குறித்து. ஏன் இது ரொம்ப முக்கியம்? இன்றைக்கி நாம் நிரப்பப்படுகிற அனுபவம்னு நினைக்கிற காரியங்கள் எல்லாமே வேதத்தில் எங்கேயாவது இருக்கான்னு தேடி பார்த்தா இல்லை. உணர்ச்சி வசப்படுதலை மாத்திரமே, அல்லது இன்னும் சொல்லப்போனால் நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும்னா இன்றைக்கி நம்ம முக்கியமான தேவை என்னன்னு கேட்குறீங்களா? முக்கியமான தேவை ட்ரம்ஸ் தேவை. அதுக்கப்புறம் அடுத்த தேவை கீபோர்டு தேவை. ஒரு நல்ல கீபோர்டிஸ்ட்டும் ஒரு நல்ல ட்ரம்மர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இப்போ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட முடிகிறது. ஆனால் அன்னைக்கு அந்தியோகியா சபையில், இந்த எருசலேம் சபையில் கீபோர்டிஸ்ட்டும் கிடையாது, கிட்டாரிஸ்ட்டும் கிடையாது, ட்ரம்மரும் கிடையாது. ஆனால் அவங்க நிரப்பப்பட்டாங்க. இன்றைக்கி ஒரு நிரப்பப்படுற சம்பவத்தை சொல்கிறேன். அவங்க எங்கே நிரப்பப்பட்டாங்கன்னு பாருங்களேன். 2வது அதிகாரத்தில் நிரப்பப்பட்டாங்க பந்தேகோஸ்தே. 3வது அதிகாரத்தில் ஒரு லேம் மேனை பேதுரும் யோவானும் ஹீல் பண்ணுறாங்க. 4வது அதிகாரத்தில் கேஸ் ஃபைல் பண்ணி உள்ளதுக்கு போட்டாங்க. இப்போ இந்த கேஸை ஃபைல் பண்ணி உள்ள விசாரணை நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கே தெரியும் நம்ம ஐயா பேதுரு எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு சொல்லி. அவர் இயேசு சொன்னார், இது மாதிரி என்னை மறுதளிப்பப்பா அப்படின்னு சொன்னோடனே, ஐயா பீட்டரை பற்றி உங்களுக்கு சரியாக புரிஞ்சிக்கல, நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. அப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லை பேதுரு, உனக்கு ஒரு விஷயம் புரியணும். ஏற்கனவே இட் இஸ் ரிட்டர்ன், எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும் எழுதப்பட்டிருக்கு. அதனால் நீ புரிஞ்சுக்கப்பா அப்படின்னா அவர் சொன்னால், இங்கே பாருங்கள் ஜீசஸ், ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுடுங்க. இங்கே இருக்கிறானுங்களே இவனுக்கு எல்லாவனும் விட்டுட்டு போனாலும் நான் விட்டு போக மாட்டேன். இன்ஃபேக்ட் உங்களுக்கு பை த வே தெரியணுங்கிறக்காக சொல்கிறேன், நான் உயிரை கூட கொடுப்பேன் தெரியும்ல, யார் பீட்டராக்கும் அப்படின்னு சொன்ன நம்ம பேதுரு. அதுக்கப்புறம் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் என்ன நடந்துச்சு? எல்லாரும் மறுதளிச்சாங்களோ இல்லையோ அது நமக்கு தெரியாது, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஆனால் மறுதளித்ததை தெளிவாக மறுதளித்ததே நம்மால் மட்டும்தான். எப்படி மறுதளித்தார்? முதல்ல மறுதளித்தார், அடுத்து சத்தியம் பண்ணார், அடுத்து விட்டா போதுன்னு சபிக்கவே செஞ்சிட்டார். இன்னும் சொல்லப்போனால் இயேசுவை கடிந்து கொண்ட ஒரே நபரும் இவர் மட்டும்தான். ஏற்கனவே கடிந்து கொண்டார். எப்போ தெரியுமா? சிலுவைக்கு போகணுன்னு யார்கிட்ட கேட்டு போகணுன்னு? நீங்கள் இயேசு அநேகரை கடிந்து கொண்டாருங்க. ஆனால் இயேசுவே கடிந்து கொண்ட பெரியால் நம்ம ஐயா பேதுரு தான். இன்னும் சொல்லப்போனால் இயேசு கூட யாரையும் சபிச்சாரான்னு தெரியல, ஆனால் இயேசுவே சபித்த ஒரே ஒரு புண்ணியவாளம் யாருன்னா நம்ம பேதுரு. அவ்வளோ ஸ்ட்ராங் பாடி. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு வேலைக்கார பொண்ணுகிட்ட மறுதளித்த அந்த பேதுரு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்ப ஞானஸ்நானம் பண்ணப்படுவதற்கு முன்னால். இப்போ 2வது அதிகாரம் பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாச்சு. 3வது அதிகாரம் அற்புத அடையாளங்கள் நடக்குது. 4வது அதிகாரம் கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. இப்போ எல்லாரும் முன்னே பேசுகிறாரு. அப்போது இப்படி கொண்டு நிப்பாட்டுறாங்க. இந்த பிரதான ஆசாரியன் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கே நம்மால் பயந்து வாசல் நின்றவர். இப்போ பிரதான ஆசாரியன் முன்ன விசாரணை நடக்குது. அதுவும் யார்? சனகரிப்பு சங்கம் 72 பேர் இருப்பாங்க. நம்மால் நடுவில் நிற்கணும். 72 பேர் யார்? ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு ஜட்ஜி, ஒரு ரோம அதிகாரி, இன்னும் சொல்லப்போனால் ஸ்காலர்ஸ், எல்லாம் லாயர்ஸ், எல்லோரும் இருப்பாங்க. நம்மால் உள்ளது நிற்கிற. நம்மளால் PhD படிச்சிருக்கிறாரு. நம்ம பேசியாக மீன் பிடிக்கிறத தவிர வேறு எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ கொண்டு நிப்பாட்டிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இப்போ என்ன கேட்டாங்க? வாசிக்கிறேன். அப்போஸ்தலருடைய 4வது அதிகாரம் 6வது வசனம். பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும், ஒரு ஆள் இல்லை, அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியனுடைய குடும்பத்தார் யாவரும். கவனிச்சிடுங்க, எல்லாம் விஐபி ஆடி பென்ஸு கூட்டம் எல்லாம் வந்து நிற்கிது. எல்லாரும் கூட்டம் கூடி நடுவே நிறுத்தி ஓரமாக நிப்பாட்டினா பரவாயில்ல, எல்லாரும் வட்டமாக சுற்றிட்டு நடுநடு. என்னடா பேசுனேன் ஐயா சார், இப்போ இது வேறு மாதிரி சிச்சுவேஷனு. நடுவே நிறுத்தி எந்த வல்லமையில், எந்த நாமத்தில் அப்படின்னா, யாரை கேட்டு பண்ண, எவன் உனக்கு பின்ன வந்தான்னு பண்ண, உன்னை யார் உன்னை அடித்தா அட்ரஸ் கிடையாது தெரியும்ல, அந்த வேலைக்கார பொண்ணோட மறுதளிச்சு வந்தானே நீ. இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க, உங்களுக்கு புரியணுங்கிறக்காக சொல்கிறேன். எந்த வல்லமையினாலே அப்படின்னா எந்த பவர் உங்கள்கிட்ட இருந்துச்சு, எந்த நாமத்தினால, எவன் சொல்லி பண்ண, எந்த அத்தாரிட்டியில் பண்ண இதை செய்தீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க, இனிமே இப்படிப்பட்ட காரியம் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். ஏன்டா யோவான் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை திட்டுற மாதிரி திட்டி, அபராத கெட்டவா சார் மனைவி வேறு வீட்டில் இருக்கா, விட்டுட்டு வந்துட்டேன், இந்த இயேசு பின்ன 3.5 வருஷம் சுற்றிட்டேன், அவளுக்கு வேறு என்னாச்சுன்னு தெரில சார் சாரி சார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்களே. நீங்கள் சொல்லியிருப்பீங்களான்னு தெரில, நான்லாம் அப்படி தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்பொழுது அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து கையை தட்டி குதித்து ஒரு பாட்டு பாடி அந்நிய பாஷையில், அங்கே அப்படி இல்லை,
பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, 12 கோத்திரத்தில் இருக்க மூப்பர்களே, அதிகாரிகளே, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுன்னு சொல்லி போய் அந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க. நீங்க கொலை செய்த அந்த இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தினால எங்க யாருப்பா அவ்வளவு சத்தமா பேசுறது? நம்ம பேதுருவா, பேதுருவா பக்கத்துல இருக்க யோவான் ஒரு மேல பார்த்துருவோம், பேதுரு வேற லெவல் பாணி. அப்போ நல்லா கவனிங்க, இந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது you will have courage. எந்த கூட்டத்துக்கு முன்ன தலை குனிஞ்சி பயந்து பேச வழி இல்லாமல் வேலைக்கார பொண்ணு முன்ன மறுதளிச்சு போனானோ, அதே கூட்டத்துக்கு முன்ன அதே பேதுரு 10-12 நாட்களுக்குள்ள அல்லது 2 வாரத்துக்குள்ள அவன் நின்று பேசுகிற துணியை பார்க்கும் பொழுது அதுதான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருப்பது. பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருப்பதுன்னா, ஒருத்தர் ரோட்டில் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது, ஐயோ பிரதர் நான் சொன்ன என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத விட, இல்லை பிரதர் நான் போய் என் வாழ்க்கையை சொல்லுவேன் பிரதர், நான் போய் சாட்சி சொல்லுவேன் பிரதர், என்னை பொய் சொல்ல பொய் சொல்ல மாட்டேன் பிரதர், ஏமாத்த சொன்ன ஏமாத்த மாட்டேன் பிரதர், லஞ்சம் கொடுத்தா வேலை நடக்கும்னா இல்லை பிரதர், ஆவினால் நிறைந்து லஞ்சம் கொடுக்காம வேலை செய்ய முடியுதா பாத்துருவோம் பிரதர் அப்படின்னு ஒருத்தர் நின்னான்னு வச்சுடுங்களேன், அங்க வருது பார்த்தீங்களா ஒரு தைரியம், அதுதான் பரிசுத்த ஆவியினால் நிறைகிறது. இந்த மாதிரி என்னைக்காவது நீங்க நிரம்பியிருக்கீங்களா? பட் அவங்க அப்படிதான் நிரம்பினாங்க. சரி, வரலாற்றுலேருந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நமக்கு 2 விஷயம் ரொம்ப தேவை. சபை சரித்திரமும் வேதமும் ரொம்ப தேவை. வேதத்தில் காமிச்சிட்டேன், சபை சரித்திரத்திலேருந்து ஒரு காரியத்தை காமிக்கிறேன். கிறிஸ்டாஸ்டம், கடந்த வாரமே அவங்கள பற்றி நான் சொல்லியிருந்தேன். மிகப்பெரிய ஒரு தேவ மனிதர். அவரை டாக்டர் ஆஃப் த சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சபையினுடைய சீர்திருத்தத்தை செய்த, நிறைய காரியங்களை செய்த நபர். அதையும் தாண்டி கோல்டன் டங், அவர் பேருக்கு அர்த்தமே தங்க நாவு அப்படின்னு அர்த்தமா. ஒரு முறை அவர் ஆன்டியாக் அந்த பட்டணத்தில் இருக்கிறாரு. அப்போ கான்ஸ்டன்டைன் நோபல் அந்த பிளேஸ் தான் அங்கே ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறாரு. பயம் இல்லாமல் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுதான் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையருடைய கேபிட்டல், கான்ஸ்டன்டைன் நோபல் அப்படிங்கிற இடம். அங்கே வச்சு அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு குற்றச்சாட்டு வருது. என்ன குற்றச்சாட்டுன்னா, அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, எதை எதிர்த்துன்னா, த லாவிஷ் எக்ஸ்ட்ராவகண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அதாவது அந்த அரச குடும்பம் செலவழிக்கிற காசு, அந்த லாவிஷ், அதாவது ஓவர் ஆடம்பரத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள பற்றியே எதிராக பிரசங்கம் பண்ணுறாரு. அப்படி பிரசங்கம் பண்ணும்போது அதை மாத்திரமல்ல, ரொம்ப அதிகமாக யாரை பற்றி பேசினார்னா, அங்கே இருக்க குயின், அவளுடைய பேர் யூடோக்சியாங்கிற குயின், அவளை எதிர்த்து பேசுகிறாரு. பேசின உடனே, எப்பா கிறிஸ்டாஸ்டம் கொஞ்சம் கம்மியாக பேசுங்க, ரொம்ப சத்தமாக பேசுகிறீங்க, உள்ளே கொண்டை வச்சு தொளிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி சொன்ன உடனே அவர் சொன்ன பதிலை நான் வாசிக்கிறேன், அவருடைய சரித்திரத்தில் இருந்து வாசிக்கிறேன், அதை மட்டும் கேளுங்க. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவங்க என்ன செய்வாங்க? அவர் சொல்கிறாரு, எதற்கு நான் பயப்பட வேண்டும்? மரணத்திற்கா? மரணத்தையே வெற்றி சிறந்த இயேசு என்னோடு இருக்கிறார். எதற்கு நான் பயப்பட வேண்டும்? நாட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்கண்டா, மொத்த உலகம் என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது, நான் ஏன் பயப்பட வேண்டும்? எதற்காக பயப்பட வேண்டும்? சொத்து போயிருங்கிறதுக்கா? இல்லை, இந்த உலகத்தையே ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறவன் நான் எதற்கு பயப்பட வேண்டும்? இன்னும் சொல்லப்போனால், எதுக்கு பயப்படணும்? என் கண்ணு முன்னே என்னை பயங்காட்டுவாங்க, என்னை நடுங்க வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏழ்மைக்கு நான் பயப்படவில்லை. பணத்தை தந்தும் என்னை அடிமைப்படுத்த முடியாது. சாவுக்கும் நான் பயப்பட முடியாது. ஒருவேளை இன்னும் சொல்லப்போனால் என்னை தீக்குள்ளே போடுவாங்களா? ஏற்கனவே தீக்குள்ளே போன 3 பேரை எனக்கு தெரியும், அவங்க எப்படி வெளியே வந்தாங்கன்னு தெரியும். யாருன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. சிங்க கவியில் போட்டுருவாங்களா? ஏற்கனவே எங்கள் அண்ணன் தானியேல் சிங்க கவிக்கு போயிட்டு வந்திருக்கிறார், எனக்கு ஏற்கனவே அதுவும் தெரியும். என்ன நாடு கடத்துவாங்களா? நாடு கடத்துறதுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, மொத்த உலகமும் தேவ கரத்தில் இருக்குது, எனக்கு அது தெரியும். என்ன வாளால் அறுப்பாங்களா? எங்கள் தீர்க்கதரிசி வாளால் அறுத்துருக்குறாங்க, அப்போ நாங்கள் ஏற்கனவே இதெல்லாம் பார்த்தவங்க தான். சரி, இன்னும் சொல்லப்போனால் அடிப்பாங்களா? தலையை எடுப்பாங்களா? ஜான் த பேப்டிஸ்ட் தலையவே எடுத்திருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கோம். என்ன செஞ்சாலும் சரி, இந்த வசனத்தை நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். என்னை நிர்வாணமாக்குவாங்களா? பரவாயில்ல, என் தாய் வயிற்றுலேருந்து வரும்போது நிர்வாணமாக தான் வந்தேன், இதை பற்றி நான் கவலைப்படணும் அவசியம் இல்லை. இந்த தைரியம் எப்படி வந்ததுன்னா, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டதுனால வந்தது. உங்களுக்கு எனக்கும் இந்த தைரியம் இருக்குதா? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது we'll have the courage to stand for the truth. எதுக்கு? நடு ரோட்டில் நின்று இயேசுவே தெய்வம், அது இல்லைங்க, அது இல்லை. இயேசுவை போல வாழ்வது, இயேசுவை போல
வெற்றியுள்ள கனியுள்ள எந்த சூழ்நிலையிலையும் சரி, எனக்கு என்ன ஆனாலும் நான் அன்பாக தான் இருப்பேன். எனக்கு என்ன ஆனாலும் நான் உண்மையாக தான் இருப்பேன். எனக்கு என்ன ஆனாலும் சத்தியத்தை சத்தியமாக தான் சொல்லுவேன். எனக்கு என்ன ஆனாலும் வேதத்தின் அடிப்படையில் தான் நான் வாழ்வேன். எனக்கு வசதிகள் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், ப்ரொமோஷன் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும், வாய்ப்புகள் கிடைச்சாலும் கிடைக்கட்டாலும் யாரையும் பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சத்திய வேதத்தை மாத்திரமே நான் பிரியப்படுத்த வேண்டும். சத்திய தெய்வத்தை மாத்திரமே நான் பிரியப்படுத்த வேண்டும். அவருக்கு பிரியமாக தான் நான் வாழ்வேன் அப்படின்னு ஒரு தைரியம் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கலேன். ஃபேண்டாஸ்டிக். யூ ஆர் பீயிங் ஃபில்டு பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். கடைசியாக நீங்கள் எப்போ நிரப்பப்பட்டீங்க யோசிங்க. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அன்றைக்கு பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு எந்த கூட்டத்திற்கு முன்பதாக தலைகுனிந்து போனானோ, எந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுமியிடம், வேலைக்கார சிறுமியிடம் தோற்று போனானோ, எந்த வழிப்போக்கரிடம் தோற்றானோ, இன்னைக்கு அதே இடத்துல அந்த அனைத்து அஃபீஷியல் முன்ன தலை நிமிர்ந்து உமக்காக சத்தியத்தை தைரியமாக பேசின அந்த பேதுருவை போல ஆண்டவரே எங்களையும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பும். ஆண்டவரே, இதை பேசுகிற எனக்கும், இதை கேட்கிற, இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவின் சாயலை தரித்தவர்களாக, தைரியம் கொண்டவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.